வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. மார்ச் 29. தலைப்பு: பூரண பொருள்கள். பிரபஞ்சத்தில் காணும் எப்பொருளும் அணுக்களின் கூட்டமே. சக்தி என்றாலும் வேகம் என்றாலும் ஒன்றே. வேகம் என்பது பிறக்குமிடம் அணுவே ஆகும். அணுவில் ஒரு வேகம் இருக்கிறதென்றால் அது ஒரு குறைநிலையாக இருந்து நிறைவான ஒன்றை நாடி எழுகிறது என்பதுதான் பொருள். குறை என்பது நிறைவான ஒன்றை ஆதாரமாக கொண்டு இருக்கும் மாறுபட்ட நிலை. ஆகவே அணு என்ற ஒரு குறைநிலைக்கு மூலமும் முடிவுமாக இருப்பது ஒரே பூரண பொருள்தான் என்று விளங்குகிறது. அணுவை கடந்து ஒரு பொருளோ அணுநிலையை கடந்து ஒரு தனிநிலையோ உண்டு எனில் அது வெட்டவெளியை தவிர வேறொன்றுமில்லை. ஆகவே வெட்டவெளி என்ற தத்துவமே அனைத்திற்கும் ஆதாரமாகவும் மூல சக்தியாகவும் உள்ள சர்வ வல்லமையும் உடைய ஒரு உறுதிப்பொருள் என்றும், அதுவே ஆதியாகவும் அனாதியாகவும் உள்ள பூரண பொருள் எனவும் திடமாக கூறுகிறேன். இயற்கையின் ஆதிநிலை என்றும் சிவம் என்றும் தெய்வம் என்றும் பேசப்படுவதும் இதுவே. ஒரு மனிதனின் விந்துநாத தொடர்பை பின்னோக்கி ஆராய்ந்து கொண்டே போனால் அது பல்லாயிரம் ஜீவராசிகளை கடந்து கடைசியாக அணுவிலேதான் போய் முடிவு பெறும். அணுவின் மூலமோ வெட்டவெளிதான் என்றும் தெரிந்துவிடும். அங்கிருந்து முன்னோக்கி பார்த்தால் பிரபஞ்சமாக விரிந்துள்ள அனைத்துமே ஒரே மூலத்தை அடிப்படையாக கொண்டே இயங்கிக் கொண்டிருக்கும் உண்மை அறிவுக்கு அகக்காட்சியாகும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க